வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோலேருந்து நீட்டுக்கு உண்டான வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீட்டு ஃபிசிக்ஸ் அதுதான். ஸோ நம்ம வந்து நீட்டு அதுனா என்ன, அதோட கம்ப்ளீட் ஓவர்வியூ எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கம்ப்ளீட் ஓவர்வியூவில் நீங்கள் பாருங்கள், வாட் இஸ் நீட் அப்படின்னா, நீட் அப்படிங்கிறது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிதானே. ஸோ இந்தியாவில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏ, எம்எஸ், பிஹெச், எம்எஸ் மற்றும் அனைத்து மெடிக்கல் டென்டல் கோர்ஸுக்கு ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதுதான். யார் கண்டக்ட் பண்ணுறா? கண்டக்டிங் பாடி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படி சொல்லக்கூடிய என்டிஏ. மோடு வந்து ஆஃப்லைன் மோடு, பென் அண்ட் பேப்பர் தான். டூரேஷன் வந்து 3 hours 20 minutes. டோட்டல் கொஸ்டின் 200 கொஸ்டின் இருக்கும், 200 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் 180 அட்டெம்ப்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க் ரைட்டான கொஸ்டினுக்கு. ஸோ 180 into 2 வந்து 720 மார்க்ஸ். இதுதான் வந்து நீட்டுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓவர்வியூ. ஏன்னா நம்ம வந்து ஒரு கேம் அப்படின்னா அந்த கேமுக்கு உண்டான அந்த ரூல்ஸ் என்ன, அந்த கேம் என்ன, எதை பற்றி எப்படி விளாடணும் அப்படி தெரிஞ்சாதான் உள்ளே போக முடியும். அப்படிதானே, அதான் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நீட்லேருந்து என்ன அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு இன்ட்ரடக்ஷன் இந்த வீடியோவில் பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோலேருந்து சப்ஜெக்ட் வைஸாக பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது நீட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ்லாம் என்ன என்ன, அதில் மார்க் எவ்வளோ தேவைப்படும், அது எதை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு இதை பார்த்துலாமா. ஸோ இன்னொரு இதை ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணுறேன், ஒரே நிமிஷம். ஸோ இதில் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எம்பிபிஎஸ்னா என்ன அப்படின்னா, பேச்சுலர் ஆஃப் மெடிசின் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. ஸோ இதோட சிஸ்டம் மாடர்ன் மெடிசினை பற்றி படிப்பீங்க, அதாவது அலோபதியை பற்றி படிப்பீங்க. டூரேஷன் வந்து 5.5 years இன்க்ளூடிங் 1 year இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ இது ட்ரைபிக்கல் நீட் டார்கெட். இது வந்து டார்கெட் வந்து நம்ம ஒரு கெஸ்ஸுக்காண்டே வச்சிருக்கோம், ஒரு சின்ன எய்ம்காண்டே வச்சிருக்கோம். பட் எவ்ரி இயர் மாறுது, ஸ்டேட் வைஸாக மாறுது. ஸோ கட் ஆஃப்லாம் மாறுது. அதனால நீங்கள் வந்து இது ஒரு கெஸ்ஸுக்காண்டே வச்சுக்கலாம். ஒரு 600 to 650 ப்ளஸ் அந்த அளவு ஹையான டார்கெட் தான். அந்த ஏன்னா 720க்கு அவ்வளோ எடுக்கணும். எம்பிபிஎஸ் வேணா இந்த அளவுக்கு மார்க் எடுக்கணும். ஓகே. பிடிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. ஸோ இது எதோட சிஸ்டம் அப்படின்னா, டென்டல் சயின்சஸ் பற்றி படிப்பீங்க. இதுவும் 5 years தான், இன்க்ளூடிங் 1 year இன்டர்ன்ஷிப். இதோடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியத்துலேருந்து ஹை வரைக்கும் இருக்கு. சரிங்களா, ஒரு 500 ஸ்கோர்லேருந்து ஒரு 560 570 வரைக்கும் இருக்கு. ஓகே. ஸோ அந்த அந்த ரேஞ்சில் நம்ம மார்க் எடுக்கும்போது நம்ம பிடிஎஸ் கிடைக்கும். அடுத்து பிஏஎம்எஸ், தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி. இது வந்து ஆயுர்வேதா பத்தி படிக்கிறது, அதாவது ட்ரெடிஷனல் இந்தியன் அந்த மெத்தட் பத்தி. ஸோ இதுவும் ஒரு 5.5 years தான், இன்க்ளூடிங் 1 year இன்டர்ன்ஷிப். இதோடைய அந்த டைப்பிக்கல் நீட் டார்கெட் ஒரு மாடரேட் ஆனது. பட் இதுவுமே ஒரு 420 550 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, அந்த ரேஞ்சில் நம்ம வந்து வேணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. 420 வரும். இந்த பிஹெச்எம்எஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி அப்படி சொல்லிட்டு. சரிங்களா. ஸோ இது வந்து ஹோமியோபதியை பற்றி படிக்கக்கூடியது, அதாவது ஹோலிஸ்டிக் ஹீலிங்கை பற்றி. இதோடைய இயர்ஸும் சேம் தான், 5.5 years இன்க்ளூடிங் 1 year இன்டர்ன்ஷிப். இதோடைய டைப்பிக்கல் நீட் டார்கெட் வந்து ஒரு மாடரேட் ஆனது. சரிங்களா, லோன் கூட சொல்லக்கூடாது, மாடரேட்டான அமௌண்ட் தான். அதனால அந்த மாடரேட் ஸ்கோர் போட்டிருக்கேன். ஸோ 350லேருந்து 500 வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டார்கெட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோ மார்க் எடுக்கணும், நம்ம இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அப்போனா தான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நீட் பேட்டர்ன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுதான் நீட் பேட்டர்ன். இப்போ நீட் பேட்டர்னில் வந்து ஆல்ரெடி யூ நோ தட், உங்களுக்கு வந்து சப்ஜெக்டை பற்றி தெரியும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி அப்படின்னு இருக்கு. செக்ஷன் 2 செக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து செக்ஷன் ஏ மேண்டட்டரி. சரிங்களா, செக்ஷன் பியில் வந்து அது வந்து ஒரு நீங்கள் வந்து 15 கொஸ்டின்ல 10 அட்டெம்ப்ட் பண்ணணும். அதான் சூஸ் 10 அப்படின்னு போட்டிருக்கேன். டோட்டல் கொஸ்டின் அப்புறம் டோட்டல் மார்க்ஸ். கிளியர். ஓகே. இப்போ ஃபிசிக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட சேனலில் ஃபிசிக்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால எல்லா இது நீட் பேட்டர்ன் பார்த்தலாம். செக்ஷன் ஏல 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, 35 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 35 into 4 140 மார்க்ஸ். சரிங்களா. ஓகே. செக்ஷன் பியில் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ண போறீங்க. ஸோ 10 into 4 அப்படிங்கிறதுனால தான் 40 மார்க்ஸ். ஸோ டோட்டல் கொஸ்டின் அட்டெம்ப்ட் எவ்வளோனா, நீங்கள் செக்ஷன் ஏல கண்டிப்பாக 35 பண்ணியிருக்கணும், செக்ஷன் பியில் கண்டிப்பாக 10 பண்ணியிருக்கணும். ஸோ 35 + 10 45. ஒவ்வொரு கொஸ்டின் 4 மார்க் சொன்னால், ஸோ 45 into 4 180. இதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி, சுவாலஜி எல்லாத்துக்கும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, 35 கொஸ்டின் இருக்கும். செக்ஷன் ஏல நீங்கள் கம்பல்சரியாக எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடணும்.
செக்ஷன் பியில் எனி 10 தான். ஓகேவா? எனி 10 15 கொஸ்டின் இருக்கும், எனி 10. ஸோ அதில் 40 மார்க்ஸ் தான். டோட்டலாக நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே 45 45 45 45 4 சப்ஜெக்டா அது மாதிரி மார்க்கு 180 ஸோ 720. ஸோ எத்தனை கொஸ்டின் இருக்கும்னா செக்ஷன் ஏல 140 கொஸ்டின்ஸ் இருக்கும். செக்ஷன் பியில் 40 கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? 60 கொஸ்டின் இருக்கும், ஆனால் 40 கொஸ்டின் நீங்கள் அட்டம் பண்ணியிருப்பீங்க. கம்பல்சரி அட்டம் அடுத்தானே அதை மட்டும் அட்டம் பண்ணால் போதும். ஸோ டோட்டலாக கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 180 கொஸ்டின்ஸ் வருது. செக்ஷன் ஏல 140, செக்ஷன் பியில் 40. ஸோ டோட்டலாக 180 கொஸ்டின்ஸ். ஸோ எவரி கொஸ்டின் 4 மார்க்கு, 720 மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் நம்ம பார்க்குறோம். இதுதான் நீட் எக்ஸாம் டேப் பேட்டர்ன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க்கிங் ஸ்கீம் கரெக்ட் ஆன்சர் வந்து 4 மார்க்ஸ், ராங் ஆன்சர் வந்து -1 மார்க், அதாவது நெகட்டிவ் மார்க் உண்டு. அன்ஆன்சர்டு நீங்க ஆன்சர் பண்ணாம இருந்தா 0 மார்க் தான். பட் நெவர் கெஸ் பிளைண்ட்லி, எலிமினேட் ஆப்ஷன்ஸ் அண்ட் அட்டெம்ப்ட் வென் 60% பிளஸ் கான்ஃபிடென்ட். ஸோ அது உங்களுக்கே தெரியுது, நம்ம எதையுமே வந்து கெஸ் பண்ணக்கூடாது. தேவையில்லாத அந்த ஆப்ஷன்ஸு, தேவையில்லாத அட்டெம்ப்ட் அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம முக்கியமான ஒரு ஜோனுக்குள்ள போறோம். தட் இஸ் சப்ஜெக்ட் வைஸ் சாப்டர் வெயிட்டேஜ். இதுவும் ஒரு ஒரு கெஸ்ஸுக்காண்டி தான். சரிங்களா? ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் மஸ்ட் டூ 2-3 கொஸ்டின்ஸ் ஈச் இயர் அதுல இருந்து கேட்கறாங்க. ஸோ சாப்டர், ஆவரேஜ் கொஸ்டின், ப்ரியாரிட்டி, இது வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எவ்ரி இயர் கொஞ்சம் மாறுது, பட் ஓகே, இருந்தாலும் நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ மெக்கானிக்ஸ் அப்படின்னா இந்த லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க்கு, எனர்ஜிலாம் வரும். இது வந்து ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் ஆவரேஜா வருது. ஸோ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் மேக்னிசம், இதுவும் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வருது, ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அடுத்து மாடர்ன் பிசிக்ஸ். மாடர்ன் பிசிக்ஸ்லாம் உங்களுக்கு ஆட்டம்ஸ், நியூக்ளியஸ், ரேடியேஷன்ஸ் பற்றிலாம் வருது. ஒரு 3-4 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட் ஆப்டிக்ஸ், ரே பிளஸ் வே ஆப்டிக்ஸ். ஸோ 3-4 நம்ம கொஸ்டின்ஸ் வருது, ஹை ப்ரியாரிட்டி தான். இது வந்து ஹையஸ்ட் வந்து ஹை ப்ரியாரிட்டிக்கு வரும். ஏன்னா இது வந்து இந்த ஹையஸ்ட் ஹைங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் எதை படிக்க போறீங்க, அடுத்து எதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாத் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ கரண்ட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் சர்க்கியூட்ஸ் ஒரு 3 கொஸ்டின்ஸ் ஒரு ஆவரேஜா வரும். ஸோ ஹை, இதுதான் ப்ரியாரிட்டி. அடுத்து வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன், ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 11th பிசிக்ஸ்ல இருக்குல்ல, வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன், ஒரு மீடியமான ப்ரியாரிட்டி. தெர்மோடைனமிக்ஸ், அதுலயும் ஒரு 2 கொஸ்டின் கேட்கறாங்க, மீடியமான ஒரு ப்ரியாரிட்டி. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் மோஷன் கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் வருது, மீடியம். கிளியரா? அடுத்து ஃபைனலா செமிகண்டக்டர் அண்ட் கம்யூனிகேஷன், ஒரு 2 கொஸ்டின் வருது. இது வந்து ஸ்கோரிங் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஏன்னா 2 கொஸ்டின் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம விடவும் கூடாது, அதை நம்ம எடுத்தா நமக்கு ஒரு நல்ல ஸ்கோரிங். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ஹை வெயிட்டேஜை நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஹவு டு ஸ்டடி ஃபார் நீட் பார்ட் 2. இப்போ நீங்கள் கிராஷ் கோர்ஸ்னால இந்த பிளான் போட்டிருக்கோம். பட் நம்ம இயராக படிக்கும் போது அது கொஞ்சம் பிளான் மாறும். பட் 4 phase கிராஷ் கோர்ஸ் பிளான். ஸோ நீட் கிராஷ் கோர்ஸ்ல 2 விஷயம் இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ஸ்பீடு அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்கு. phase 1 நீங்க week 1 and 2 நம்ம என்ன பண்றோம்னா ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக படிக்கணும். அதாவது ஹை வெயிட்டட் சாப்டரை நம்ம முதல்ல படிக்க போறோம். phase 2 week 3 and 4ல ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதாவது சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அட்டெம்ப்ட் பண்ண போறோம். phase 3 week 5 to 6 மார்க் டெஸ்டஸ் அண்ட் அனாலிசிஸ், ஃபுல் சிலபஸ் ரிவிஷன் நம்ம வந்து பண்ண போறோம். phase 4 லாஸ்ட் வீக்கு, அதுதான் ரிவிஷன் ஒன்லி, தட் இஸ் ஃபார்மா ஷீட்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் நோட்ஸ். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் படி நம்மளுடைய வீடியோ இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் அது ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கும் போது சில கான்செப்ட் போடுவேன். அண்ட் 1 and 2ல நம்ம எல்லா வெயிட்டேஜ் சாப்டரையும் பார்த்துட முடியாது, அப்படிதானே? ஸோ என்னுடைய ஒரு 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 பிளான்ல போறேன். பட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளானை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு உண்டான பிளான், நம்மளுடைய வீடியோ பிளான் கிடையாது, உங்களுக்கு உண்டான பிளான் தான் அது. ஸோ வின் 1 and 2ல இதை படிக்கலாம், வீக் 3 and 4ல இதை நம்ம எம்சிக்யூஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீங்க பார்த்துக்கோங்க. நம்ம இல்லை ஏதாவது ஒரு சாப்டர் ஓட்டிட்டு இருப்போம், நீங்க மேபி வேற சாப்டரோட எம்சிக்யூ கூட அட்டன் பண்ணலாம். அது உங்களுடைய பிளான் தான். சரியா? அதுமாதிரி இந்த டெய்லி ஸ்டடி பிளானும் ஒரு நல்ல பிளான் எடுத்திருக்கோம். டெய்லி நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது, இப்போ நீங்க வீட்டில இருந்து படிக்கிறீங்கன்னா அதையும் நீங்க யோசிச்சுக்கோங்க. எப்படி டைமு,
இல்லை வெளியில எங்கேயாவது கோர்ஸ் சென்டரில் சேர்ந்துருக்கீங்கன்னா டைம் அதுக்கேற்றாலும் நீங்க மாத்திக்கலாம். ஸோ காலையில ஒரு 6 மணி டு 7 மணி நீங்க ப்ரீவியஸ் டே ரிவிஷன் பண்ணணும். ஃபிளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், ஃபார்முலாஸ்லாம் பார்க்கணும், ரெடன்ஷன் பர்பஸ். நீங்க 7 டு 9 என்னன்னா நியூ சாப்டர். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா 7 டு 8 9 அப்படிலாம் இருக்கும். நீங்க வந்து அதை பிரிச்சுக்கலாம், எப்படினாலும் இது பண்ணிக்கலாம். நியூ சாப்டர் தியரி பிளஸ் நோட்ஸ் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் லேர்னிங் பண்றீங்க இதெல்லாம். அப்புறம் ஒரு 9 டு 10 அப்போ நீங்க எம்சிக்யூ ப்ராக்டிஸ் கண்டிப்பா பண்ணணும். டெய்லி எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்றது நல்லது. சாப்டர் ஸ்பெசிஃபிக் ஒரு 50 கொஸ்டின்னா நீங்க வந்து ஒரே சாப்டர்ல எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றது அப்ளிகேஷன் பண்றீங்க. அடுத்து ஒரு 10 டு 4 அதுதான் அது அலாட் பண்ணியாச்சு. அந்த 10 டு 4 நீங்க வந்து வீட்டில் வச்சு படிக்கிறீங்கன்னா எப்படி அது கொஞ்சம் மாத்திக்கலாம், இல்ல சென்டர் போறீங்கன்னா மாத்திக்கலாம். ஸோ 4 டு 6 பிஎம் செகண்ட் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க. ஏன்னா காலையில் நியூ சாப்டர் எடுத்துப்பீங்க, இப்போ செகண்ட் சப்ஜெக்ட் அதுல தியரி பிளஸ் எம்சிக்யூ லேர்னிங். அப்புறம் ஒரு 6ல இருந்து 7 வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ். அப்புறம் 7ல இருந்து 8 மணி வரைக்கும் 7 டு 8 பிஎம் வந்து பயாலஜி எடுக்கிறீங்க. என்சிஆர்டி ரீடிங் முக்கியம், ஹைலைட் கீ லைன்ஸ். பயாலஜி எடுத்து 1 மணி நேரம் படிக்கீங்க மெமரிக்கு. அப்புறம் 8 டு 9 கொஞ்சம் கேப். அப்புறம் 9 டு 10 வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் PYQ 30 கொஸ்டின்ஸ் அட்டம் பண்ணி பாக்குறீங்க, எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்றீங்க. அப்புறம் 10 டு 10:30 ஒரு 1/2 மணி நேரம் தான். ஒரு ஃபார்முலாவை இன்னைக்கு படிச்ச ஃபார்முலாவை இன்னைக்கு நம்ம பண்ண ஏதாவது மிஸ்டேக்ஸை ரிவிஷன் பண்றீங்க. ஸோ மிஸ்டேக் நோட் புக்லாம் போட்டு பண்ணணும், அது நான் பின்னாடி சொல்றேன். ஸோ கன்சாலிடேஷன் சரிங்களா, இதெல்லாம் இன்னைக்கு படிச்ச ஃபார்முலா ஓகே, இது இந்த இந்த சாப்டர் படிச்சோம், பயாலஜியில் இந்த இந்த ஒன் வேர்ட் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவிஷன் பண்றீங்க. இந்த இந்த பிளான் சூப்பர் பிளான். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏத்தாப்புல நீங்க இதை மாத்திக்கலாம், இதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாப் 10 ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஒரு நீட்டுக்கு படிக்கிறீங்க, என்னெல்லாம் டிப்ஸ் இருக்கு ட்ரிக்ஸ் இருக்கு, இதுக்கப்புறம் தான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி இஸ் காட், அவர் தான். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தியரி பயாலஜி ஃபுல் என்சிஆர்டி 90% பிளஸ் நீட் கொஸ்டின்ஸ் ஆர் என்சிஆர்டி பேசலாம், இதுதான் உண்மை சரிங்களா. என்சிஆர்டி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த என்சிஆர்டி புக்கை வாங்கி தான் படிக்கணும். அதுல தான் நம்ம வந்து எல்லா ஒன் வேர்டு எல்லா சம்ஸ் இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். அதுதான் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் புக்கு. சார் நான் ஸ்டேட் வைஸ் படிக்கிறேன். இப்போ தமிழ்நாடு பசங்க இருக்காங்க சார், நான் தமிழ்நாடு வந்து மெட்ரிகுலேஷன் புக் வச்சிருக்கேன்னா ஐயோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த புக்கும் நல்ல புக்கு, சூப்பர் புக்கு, நல்ல ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு சில ஒன் வேர்ட்ஸுக்கும் நம்ம என்சிஆர்டி இது பண்றோம். அதனால வந்து இந்த புக்கு பெஸ்ட் அந்த புக்கு பெஸ்ட் அப்படி கிடையாது. நீங்க அந்த புக்கு கிடைச்சா அதையும் நீங்க எடுத்து ரீட் பண்ணலாம், இல்ல இந்த புக்கு இருக்கா இந்த புக்கு நீங்க ஸ்ட்ராங்கா படிங்க, அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்சிஆர்டி நீங்க நெட்ல அடக்கி அமேசான் ஃபிளிப்கார்ட்லாம் நீங்க வாங்கிக்கலாம். அண்டு நான் சொன்னாலும் மிஸ்டேக் நோட் புக் போடணும், கண்டிப்பா ஒரு மிஸ்டேக் நோட் புக் போடணும். அதாவது தவறான கொஸ்டின் எல்லாம் ஒரு நோட் புக்ல எழுதணும் சரிங்களா. ஓகே, எக்ஸாம் முன் இதை மட்டும் படிக்கணும். நீங்க வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை வந்து உங்களுக்கு வந்து நீங்க தவறா அதை புரிஞ்சிருப்பீங்க. ஓகே இதான் ஆன்சர் புக்கு, இதை இப்படிதான் பண்ணணும், பட் அது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்காது. நீங்க அந்த ஆன்சர் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு தனியா சார் எனக்கு மறந்துடுறது என்ன ஐடியா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்ற மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம ஒரு நோட் புக்ல தனியாக எழுதணும். ஏன்னா ஈஸியா உங்களால இதுக்கு இதான் ஆன்சர் வரும், அதாவது இதுக்கு இதான் ஸ்டெப் வரும், இதுதான் சொல்றாங்கலாம் கொஞ்சம் ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். பட் ஒரு கொஸ்டினே கொஞ்சம் டைம்ல அவங்களுக்கு கெஸ் பண்ண தவற விடுவீங்க, ஏன்னா நீட்ல கொஞ்சம் ட்ரிக்கா கேட்பாங்க. அதுக்காண்டி ஒரு நோட் புக் போடுறோம். தேர்டு ஃபார்முலா ஃபிளாஷ் கார்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு சாப்டருக்கும் ஸ்மால் கார்டில் ஃபார்முலாஸ் எழுதணும், டெய்லி அதை பார்க்கணும் சரியா. சின்ன சின்ன கார்டில் சாப்டர் வைஸா ஃபார்முலா எழுதி அப்பப்போ ஒரு டீ சாப்பிடும்போது டக்குன்னு ஒரு சாப்டருடைய ஃபிளாஷ் கார்ட்ஸ் ஃபார்முலா ஃபிளாஷ் கார்ட்ஸ் பார்க்கறது, வாக்கிங் போகும்போது பார்க்கறது, அந்த மாதிரி சும்மா ஒரு மொட்டை மாடல உட்காந்து நேச்சரை பார்க்கும்போது சும்மா ஒரு ஃபார்முலா எடுத்து பார்க்கறது, இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு மாச காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாச காலம். இது ஒரு மாசம் மட்டும் இல்ல, நீங்க அடுத்து கண்டினியூ படிக்கணும்னாலும் இதை நீங்க பண்ணுங்க. ஏன்னா எவ்வளவு தூரம் நீங்க ரிப்பீட்டேஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஃபார்முலா நல்லா நிக்க போகுது. ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன் நம்ம சொன்னதுதான். முக்கியமா என்னன்னா இப்ப டே 1ல படிச்சது சில பேர் அப்படியே விட்டுருவாங்க, அப்படி கிடையாது. அதை நீங்க டே 1ல படிச்சதை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ரிவைஸ் பண்ணும். மேபி டே 3 7:50 நீங்க போட்டிருப்பாங்க, பட் அது உங்களுடைய இதுதான். அப்ப டே 1 நீங்க ஏப்ரல் 1 அப்படின்னா டே 7 ஏப்ரல் 7ல நீங்க ரிப்பீட் பண்ணலாம். அந்த டே 1ல என்னெல்லாம் படிச்சீங்க, பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் என்னெல்லாம் படிச்சீங்களோ ரிவிஷன் கண்டிப்பா பண்ணணும். இதுதான் ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன். அப்புறம் டே 2ல படிக்கிறத டே 8ல, டே 3ல படிக்கிறத டே 9ல, இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை படிச்சா நல்லா இருக்கும். 10 நாளைக்கு ஒரு தடவை படிச்சாலோ இல்ல 2 நாளைக்கு படிச்சாலோ இல்ல ஒரு வாரத்துக்கு, அது உங்களோட இஷ்டம் தான். பட் கண்டிப்பா ரிப்பீட்டேஷன் இருக்கணும். ஓகே, இப்படி நீங்க பண்ணீங்கன்னா அடுத்த 7 நாளைக்கு ஒரே இதை டே 1ல படிச்சது அடுத்தடுத்த 7 நாளைக்கு பண்ணும்போது சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
நல்ல மெமரியலா இருக்கும். டைமர் ப்ராக்டிஸ். எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது டைமரை கண்டிப்பா ஆன் பண்ணி வச்சு, செல்போன்ல எல்லாருக்கும் டைமர் இருக்கு, ஆன் பண்ணி வச்சு ஒரு எம்சிக்யூவை எவ்வளவு டைம்ல நம்ம சால்வ் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம். நீட்ல 1 minute பெர் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 minute பெர் கொஸ்டின். சரிங்களா? 6 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபர்ஸ்ட். ப்ரீவியஸ் 10 years நீட் கொஸ்டினை சால்வ் பண்ணணும். சரிங்களா? பேட்டர்ன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். கண்டிப்பா பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் தான் ஆக போகுது. அதனால அதனால வந்து போன வருஷம் கேட்ட மாதிரி தான் கேட்பாங்க நம்ம சொல்ல முடியாது. கேட்கல அதனால இந்த வருஷம் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நீங்க 10 years கொஸ்டின்க சால்வ் பண்ணி வைக்கணும் பெஸ்ட். டோன்ட் ஸ்கிப் பயாலஜி. ஏன்னா அவர் தான் மார்க் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம். அதாவது 360 மார்க்ஸ். ஏன்னா 180 பார்த்தோம் பயாலஜி அந்த பாட்னி சுவாலஜில. ஸோ பயாலஜி ஈஸி மார்க்ஸ், டோன்ட் மிஸ். கிளியர் ஆயிட்டவா? இதெல்லாம் இந்த ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ எட்டாவது மைண்ட் மேப். காம்ப்ளெக்ஸ் சாப்டருக்கு விஷுவல் மேப்ஸ் பண்ணு. நம்ம விஷுவல் மேப்ஸ் உங்களுக்கு தெரியும், எஸ்பெஷலி பயோவில். நம்மளுக்கு வந்து இதுல இருந்து இது வந்துச்சு, இதுல இருந்து இது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் மேப், விஷுவல் மேப் போடணும். அப்படி இல்லையா பேப்பர்ல போட்டு ஜஸ்ட் எழுத்தாவில் ஒட்டி வச்சுக்கோங்க. செக்ஷன் 9. செக்ஷன் இது நம் 9th பாயிண்ட். செக்ஷன் பி ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா செக்ஷன் பில 10 கொஸ்டின் நீங்க அட்டம் பண்ண போகும். ஆனா அந்த 10 கொஸ்டின் பெஸ்ட் கொஸ்டினா இருக்கணும். ஒரு தவறான கொஸ்டின் அட்டம் பண்ணி மார்க் எழுந்துடக்கூடாது. ஸோ பெஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணணும். ஈஸி ஒன்ஸை பிக் பண்ணணும். கிளியரா? ஓகே. கண்டிப்பா 10 முக்கியம். ஏன்னா நம்ம படிக்கிறவங்க பேர்ல நம்மளுடைய ஸ்லீப்பை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ ஸ்லீப் 7 hours. பிரெயின் கன்சாலிடேட் மெமரி டூரிங் ஸ்லீப். ஏன்னா நீங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லாக படிச்சது, பல வாரங்களா பல மாதங்களா படிச்சதால அது கன்சாலிடேட் பண்ணும். அதுக்கு பிரெயினுக்கு நல்ல ஒரு தூக்கம், அமைதியான ஆழமான தூக்கம் தேவை. ஸோ இதை டோன்ட் சாக்ரிஃபைஸ் ஸ்லீப். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? இதெல்லாம் 10 பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் போகும். ஏன்னா நான் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்டர் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். பார்ட் 3 அப்படின்னு போட்டு டே 1 அப்படிங்கிற போட்டு பிசிக்ஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். அதில் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் இருக்கு. அதை நம்ம வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல்லே முன்னாடி பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி நீட்டுக்கு என்னெல்லாம் புக்ஸுங்கிற பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கு. நீங்க அதை கூட ரெஃபர் பண்ணுங்க. டெஸ்கிரிப்ஷனு அதோடைய லிங்க் நான் கொடுக்குறேன். நம்ம இந்த யூனிட் வைஸா உண்டானதை நம்ம நாளைய அடுத்த வீடியோல இருந்து பார்க்கலாம். சரிங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.